ரொம்ப ரொம்ப நன்றி ஆகாஷ். ஏமா அத்தையே போயிட்டாங்க, இன்னும் நாம ஏன் இங்கே நிற்கிறோம்? ஃபாலோ மீ. எல்லாருக்கும் நன்றி. உங்க எல்லாருக்குமே இவங்க சொன்ன மாதிரி புண்ணியம் கிடைக்கும். உங்களால என் நந்தினிக்கும் புண்ணியம் கிடைக்கும். ஓகே, அப்போ தேங்க்யூ சோ மச். எல்லாரும் போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. வரோம், போயிட்டு வரோம் தம்பி. தேங்க்யூ. சார், இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுக்காகவும் நன்றி சொன்னதில்லை. ஆனா இப்போ செஞ்ச காரியத்துக்காக சொல்லணும்னு தோணுது. என் மனசுல இருந்து சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். என் அம்மா எனக்கு சாமி மாதிரி. நான் வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருந்த நாட்கள்னா அது என் அம்மா கூட இருந்த நாட்கள் தான். அதனாலதான் வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அம்மா நினைவு நாள் அன்னைக்கு சாமி கும்பிடுறத மட்டும் நான் நிறுத்தவே மாட்டேன். இங்க இப்படி பண்ணணும்னு நினைச்சப்போ மனசுல முதல்ல வந்தது பயம்தான். விஜயக்கா வீட்டுல வச்சுதான் செய்யணும்னு நினைச்சேன். ஐயாதான் வற்புறுத்தி இங்க செய்ய சொன்னாரு. கடைசியில நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. ஆனா இத நான் எதிர்பார்க்கல சார். உங்க அம்மா அப்படி வந்து தட்டெல்லாம் எட்டி உதைச்சு புடவையெல்லாம் தூக்கி வீசினப்போ என்னால அதை தாங்கிக்கவே முடியல சார். அது வெறும் பூ பழம் இல்ல சார், அதுல என் அம்மாவோட உயிர் கலந்திருக்கு. அவங்களோட ஆன்மா அங்கதான் எங்கேயோ நின்னு பாத்துட்டு இருந்திருக்கும். அப்படிதான் நான் நம்புறேன். அத போய் அப்படி பண்ணவும் தான் நான் உடைஞ்சு போயிட்டேன் சார். நான் நட போன மாதிரி ஆயிட்டேன். இதெல்லாம் கூடவா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு என்னால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியல சார். ஆனா எனக்காக நீங்க இதெல்லாம் செஞ்ச பிறகு எனக்கு மனசு கொஞ்சம் பரவாயில்ல சார். ஒரு மாதிரி ஆறுதலா இருக்கு. ஏன் அதெல்லாம் வேண்டாம். இன்ஃபேக்ட் என்கிட்ட சொல்லியிருந்தா இதை விட கிராண்டாவே செஞ்சிருக்கலாம். 100 பேரை கூப்பிட்டு வச்சு செஞ்சிருந்திருக்கலாம். இல்ல சார், இதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான். இது போதும் சார். என் வாழ்க்கை முழுக்க நீங்க செஞ்ச இந்த விஷயத்த நான் நினைப்பேன் சார். ஊருக்கு போனாலும் கண்டிப்பா நான் இதை மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. ஃபீல் ஃப்ரீ கூல் டவுன். ஓகே. ஆனா ஒரு விஷயத்துல உங்க மேல எனக்கு வருத்தம் தான் சார். வாட்? என்ன விஷயம்? இதெல்லாம் செஞ்சது நல்ல விஷயம்தான். ஆனா அதை எனக்காகவோ ஐயோ பாவம் யாரோ ஒரு பொண்ணு தன்னோட அம்மாக்கு திதி கொடுக்க முடியாம நிக்கிறாளேங்கிற பரிதாபத்திலயோ நீங்க செய்யல. வழக்கம் போல உங்க அம்மாவை வெறுப்பேத்த தானே செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல சார், அது தெரிஞ்சும் கூட சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நோ, நெவர். நீ நினைக்கிறது தப்பு. இன்ஃபேக்ட் நான் மற்ற விஷயங்கள்ல நான் நடந்துக்கிறத பத்தி சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த மேட்டர் இருக்குல்ல, இது நானே ஃபீல் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்லை. உண்மைதான், இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல விவேக், அவங்கிட்ட கேட்டுதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் என் தாய் குலத்தை கழுவி ஊத்தும் போதெல்லாம் எல்லாரும் என்ன திட்டுவாங்க. பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் இப்படி செய்கிறாய் தாய் பாசத்துன்னு அண்டாவை கரைச்சி என் மூஞ்சில ஊத்துவாங்க. இப்ப பார்த்தல
இவ்ளோ சீப்பா யாராச்சும் நடந்துப்பாங்களா? ஆ? இப்படி ஒரு பிஹேவியர் இருந்தா இதுக்கு பேரு தாயா? நோ, நெவர். பேய் பேய். நான் சொல்றேன் நந்தினி, இதெல்லாம் காட்டுக்குள்ள திமிரு புடிச்ச பேய், ஈகோ புடிச்ச பேய். இதெல்லாம் மனுஷ ஜென்மத்துக்குள்ளேயே சேர்க்க கூடாது. கொஞ்சோண்டு மனிதாபிமானம் இருந்தா கூட இப்படி எல்லாம் யாருமே நடந்துக்க மாட்டாங்க. சாரி சார், நான் தேவையில்லாம ஞாபகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க. நான் உள்ள போறேன் சார், வரேன். ஓகே. Hats off to you. Hats off. நீ சூப்பர் நந்தினி, சூப்பர். You are great. ஏய் டாடி, டாடி, உட்கார். சாரி டாடி. நிஜமா சொல்றேன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க அம்மாவை கடுப்பேத்து கூட இதை நீ செஞ்சிருக்கலாம். எனிவே, நிஜமாவே இது நல்ல விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி சக மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கிற பாத்தியா, அதுதான் உன் உண்மையான குணம். பழைய சூர்யா இப்படித்தானடா இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா அவனை திரும்ப மீட் எடுத்து கொண்டு வா. டேய் டேய், எதுக்கிட்ட அப்படி சிரிக்கிற? நான் சீரியஸா தான்டா சொல்றேன். மத்தவங்களுக்கு உதவி பண்றப்ப மனுஷங்க முகத்துல ஒரு அழகு வந்து ஒட்டிக்கும் தெரியுமா? அது இப்ப உன் முகத்துல இருக்கு. அது ஒரு மாதிரி உன்னை இன்னும் அழகா கம்பீரமா காட்டுதுடா. சூர்யா ரொம்ப பிரமாதமான பையன்னு மத்தவங்க சொல்றது உன்னோட பணத்திலயோ இல்ல உன் பர்சனாலிட்டிலயோ இல்லடா, உன் கேரக்டர்ல இருக்கு. இனிமே எப்பவும் இதே மனசோட இரு. வாழ்க்கை உன் கண்ணு முன்னாடியே அழகா இருக்கிறத நீயே பாப்ப. ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். என்ன டாட்? நான் சொன்னதை கேட்டு காலையில இருந்து குடிக்காம இருந்தல்ல, டாடி, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன டாட் சும்மா? இப்போ உங்க அம்மா வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் குடிச்சிட்ட, அது பரவாயில்ல. பட் நான் சொன்னதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணல, அதுக்காக தேங்க்ஸ். சரி டாடி. லவ் யூ டாட், லவ் யூ. நீங்களும் ஹாப்பியா இருங்க. ஆக மொத்தத்துல அவன் நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டான். அதுவும் யாரோ புதுசா 4-5 பேரை கூட்டிட்டு வந்து நம்ம வாசல்ல நிக்க வச்சு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அதை பார்க்க வச்சு வர சூர்யா ரொம்ப ஓவரா பண்றாமா. அதுவும்